அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து நீங்க தீர்மானிங்க. என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்ய இருக்குது அதெல்லாம் லிஸ்ட் போடுங்க. அதுல எதை செய்தா சிறப்பா இருக்கும், எது சரியா இருக்கும் அப்படின்றத முடிவு பண்றது தான் தீர்மானம்ன்றது. ஒருவேளை ஒரு இடத்துல போய் பேச போறீங்க, இல்லை ஒரு இடத்துல போய் வேலை செய்ய போறீங்கன்னா அதை எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க எழுதுங்க. எழுதும்போது உங்களுடைய யோசனைகள் ஸ்திரப்படும். இதை இப்படி செய்யலாம், இப்படி செய்ய வேண்டாம், இப்படி பேசலாம், இப்படி பேச வேண்டாம்ன்ற தெளிவு உங்களுக்குள்ள உண்டாகும். அதுதான் தீர்மானத்துல தெளிவு உண்டாகும். டெசிஷன்ல உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி உண்டாகும். அப்படி கிளாரிட்டி கிடைக்கும்போது கான்ஃபிடென்ட்டா செய்வீங்க, திடமா செய்வீங்க. அதனால எப்பொழுதும் தீர்மானம் பண்ணாம செயல்படாதீங்க. செயல்பட்ட பிறகு தீர்மானிக்காதீங்க.